திரு செல்வகுமார், முதல்ல இந்திய துணைக்கண்ட நிலப்பரப்புல பயன்படுத்தப்பட்ட உலோகம் காப்பர்னு சொல்லப்பட்டது. இனிமேல் இரும்புன்னு எழுதப்படணுமா? அதாவது இந்திய துணைக்கண்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாகிஸ்தானில் உள்ள மெஹர்கர் என்ற இடத்தில் செம்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது பார்த்திங்கன்னா கிமு 5000 அப்படிங்கிற அளவில் போகுது இந்திய துணைக்கண்டத்தில் பார்க்கும்போது. அதற்கு பிறகுதான் சிந்துவெளி நாகரிகம், அந்த வெண்கல காலம் என்ற காலத்தில் சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது வருது. அந்த சிந்துவெளி நாகரிகத்தினுடைய முதிர்ந்த நிலை அப்படின்னு, அதாவது நகரமயமாக்கம் என்று கூறக்கூடிய நிலையானது மெச்சூர் ஸ்டேஜ் கிமு 2600 கிமு 1900 என்ற ஒரு காலகட்டத்தில் தான் இருந்திருக்கின்றது. பொதுவாக நாம் தமிழர்களுடைய வரலாறு என்று சால்கோலித்திக் மனாஸ் கல்ச்சர் அந்த இல்லை, இந்த இடம் இந்த 2600 கிமு 2600 1900 வரைக்கும் இருந்த அந்த சிந்துவெளி நகர பண்பாட்டுக்கு நகர நாகரிகம் என்று கூறுவார்கள். அவர்கள் அங்கு இருந்த அதே காலகட்டத்தில் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் வாழ்ந்துள்ளார்கள். அகார்பானாஸ் பண்பாடு என்றும் தென்னிந்தியாவில் புதிய கற்காலம் என்றும் அந்த சமகாலத்தில் பலவித பண்பாடுகள் இருந்துள்ளன. ஆனால் பொதுவாக மக்கள் பார்ப்பது என்பது சிந்துவெளி நாகரிகத்தை மட்டும்தான். பிற பண்பாடுகளை புதிய கற்காலத்தை 8000 6000 பிசியா சொல்றாங்கல்ல, அது நிலப்பரப்புக்கு நிலப்பரப்பு மாறுமா? அந்த புதிய கற்காலம் என்பது இடத்திற்கு இடம் அதன் காலம் மாறுகின்றது. மிகவும் பழைய புதிய கற்காலம் என்பது இந்த ஃபெர்டைல் கிரசன்ட் என்று கூறுவார்கள். அதாவது எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம், மெசபடோமியா பகுதிகளில் தான் மிகவும் பழமையான புதிய கற்கால சான்றுகள் கிடைக்கின்றன. அங்கு கிமு 9000 ஆண்டுகள் அளவுக்கு இந்த சான்றுகள் செல்கின்றன. ஆனால் இந்திய துணைக்கண்டத்தை எடுத்துக்கொண்டால் மெஹர்கர் என்ற இடத்தில் ஏறத்தாழ கிமு 7000 வரைக்கும் இந்த புதிய கற்காலம் செல்கின்றது. தென்னிந்தியாவை எடுத்துக்கொண்டால் புதிய கற்காலம் என்பது கிமு 3000 கிமு 1200. அதாவது வழக்கமாக என்ன இவர்கள் தொல்லியல் ஆய்வாளர்கள் நினைத்தார்கள் என்றால், சிஜே தாம்சன் என்ற ஒரு மேலை நாட்டு அறிஞர் 1837 இந்த பண்பாட்டு வளர்ச்சியை 3ஆக பிரித்தார்: கற்காலம், செம்பு காலம், இரும்பு காலம் என்று. எனவே பொதுவாக அறிஞர்கள் இந்த பண்பாடு என்பது ஒரு நேர்கோட்டில் தான் வளர்ந்தது என்று கருதி கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போதைய ஆய்வுகளின்படி எல்லா இடத்திலும் பண்பாடு ஒரே மாதிரியாக வளர்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்பது நமக்கு புரிகின்றது. குறிப்பாக ஒரு மருத்துவம் படிக்கின்ற மருத்துவராக இருக்கிறவருடைய மகன் மருத்துவராக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஒரு ஆசிரியருடைய மகன் ஆசிரியராக வேண்டும் என்று கட்டாயமில்லை. எனவே பண்பாடு என்பது நிலச்சூழலுக்கு ஏற்ப, அதாவது தொல்காப்பியர் கூறக்கூடிய குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல், பாலை என்று திணைகளில் உருவான பண்பாடுகள் ஒரே காலகட்டத்தில் வெவ்வேறு வகையான வளர்ச்சி நிலைகளில் வெவ்வேறு வகையான வாழ்க்கை முறைகளை பெற்றிருக்கின்றன. அதுபோலத்தான் புதிய கற்காலம் என்பது உலகெங்கிலும் ஒரே நேரத்தில் ஒரே காலகட்டத்தில் இருந்திருக்கவில்லை. எனவே தென்னிந்தியாவை பொறுத்தவரை நாம் இதுவரை கருதியது புதிய கற்காலம் என்று கூறக்கூடிய கிமு 3000 கிமு 1200 இடைப்பட்ட அந்த ஆடு மாடுகள் மேய்த்து பானைகள் உருவாக்கி இறந்தவர்களை வீட்டிற்கு உள்ளேயே புதைத்து வாழ்ந்த அந்த மக்கள் பண்பாட்டிற்கு பிறகுதான் இரும்பு உருவாகியது, இரும்பு காலம் தொடங்கியது என்ற ஒரு தகவலை இதுவரை நாம் நம்பியிருந்தோம். அண்மை கால ஆய்வுகள், குறிப்பாக தமிழக அரசு தொல்லியல் துறை செய்த ஆய்வுகளின் வழியாக இந்த இரும்பின் பயன்பாடு என்பது தென்னிந்திய புதிய கற்காலத்திற்கு சமமாக கிமு 3300 என்ற அளவிற்கு செல்லக்கூடும் என்பதை நமக்கு உணர்த்துவதாக உள்ளது. எனவே இதுவரை நாம் பார்த்தது போல புதிய கற்காலம் வந்ததற்கு பிறகுதான் இரும்பு காலம் வந்தது என்பதை பார்க்க தேவையில்லை. இந்த சிவகலை அமைந்துள்ள தென் தமிழ்நாட்டின் பகுதிகளில் நுண்கற்காலத்திற்கு பிறகே இந்த இரும்பின் பயன்பாடு வருகின்றது என்பது இங்கு ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளராக தமிழ் நிலப்பரப்பினுடைய பண்பாட இலக்கிய சான்றுகள், இதுவரைக்கும் செவ்வொழியா சொல்லப்பட்ட விஷயங்கள், நமக்கு கிடைத்த ஆர்டிஃபேக்ட்ஸ், இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம தரவுகளை நிரூபிக்கிறோம்? அங்கே சிந்து சமவெளியில் இருந்த வணிக தொடர்புங்கிறது வேற இருக்கு. நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் எல்லாம் யவனர்கள் கூட கிரேக்கர்கள் கூட வணிக தொடர்பு இருந்தா இருக்கு. இந்த டமாஸ்கஸ் ஸ்வாடம் கூட கிரேக்கர்களுக்காக தயாரிக்கப்பட்டது அப்படின்றப்ப
தமிழ் நிலப்பரப்புல என்ன மாதிரியான சூழலும் வணிகமும் வாழ்வியல் முறையும் நிகழ்ந்திருக்குன்னு ஒரு வரலாற்று ரீதியா நீங்க கணிக்கிறீங்க? அதாவது இந்த பண்பாட்டு வளர்ச்சி என்பது ஒரே நேரத்தில் நடக்கவில்லை. நாம் சிந்துவெளி பண்பாடு என்று கூறும் பொழுது அதனுடைய காலம் வேறு, சங்க காலம் என்று கூறும்போது அதனுடைய காலம் வேறு. பொதுவாக அறிஞர்கள் கிமு 300 கிபி 300 வரை உள்ள காலகட்டத்தை சங்க காலம் என்று கூறுவார்கள். அந்த சங்க காலத்தில்தான் இந்தியாவின் 2வது நகரமயமாக்கம் உருவாகி இருந்தது. இந்த நகரமயமாக்கம் என்பது தற்பொழுதைய ஆய்வுகளின்படி கிமு 300 வரை செல்லலாம் என்ற ஒரு கருத்தை தான் கீழடி அகழாய்வில் அந்த எழுத்தின் காலத்தை வைத்து அவர்கள் தீர்மானித்து இருக்கிறார்கள். எனவே இந்த தென்னிந்திய நகரமயமாக்கம், தமிழ்நாட்டின் நகரமயமாக்கம் கிமு 600 அல்லது கிமு 500 உருவாக இருக்க வேண்டும் என்றால், அதுபோல சங்க இலக்கியம் என்பது கிமு 300 அந்த ஒரு காலகட்டத்தில் தோன்றி இருக்க வேண்டும் என்றால், இந்த வளர்ச்சிகள் அனைத்தும் ஒரே நாளில் நடந்துவிட முடியாது. இதற்கு பின்புலமாக பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக, பல 100 ஆண்டுகளாக பண்பாடு இங்கு வளர்ந்திருக்க வேண்டும். அதைத்தான் தற்போதைய ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன. தமிழ்நாட்டில் நாங்கள் அகழாய்வு செய்த மோலப்பாளையம் என்ற இடத்திலும் கோயம்புத்தூருக்கு அருகில் உள்ள இடத்திலும் புதிய கற்கால சான்றுகள் கிமு 1600 என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. அங்கும் நமக்கு இந்த கிளிஞ்சல்கள் இது போன்ற பொருட்கள் நமக்கு கிடைக்கின்றன. இது நிச்சயமாக கடற்கரை பகுதிக்கும் உள்நாட்டு பகுதிக்கும் இருந்த வணிக தொடர்பை உணர்த்துகின்றது. அதுபோல தமிழகத்தில் அந்த தொல்காப்பியர் கூறுவது போல வெவ்வேறு காலகட்டத்தில் மக்கள் வாழ்ந்துள்ளனர். நாம் பொதுவாக நினைப்பது என்றால் தமிழர்களுடைய வரலாறு என்று கூறும் பொழுது அது குமரி கண்டத்தில் தொடங்குகின்றது, அது சிந்துவெளியில் தொடங்குகின்றது என்றுதான் நாம் நினைத்திருந்தோம். தற்பொழுதைய ஆய்வுகள் இந்தியாவின் ஒவ்வொரு பகுதியையும் நாம் ஆராய வேண்டும். இந்தியாவின் வரலாறு காவிரி, வைகை, பொருணை என்று கூறக்கூடிய தாமிரபரணி ஆறிலிருந்து தொடங்க வேண்டும். அதுபோல கிழக்கிந்தியா, வடகிழக்கு இந்தியா என்று ஒவ்வொரு மூலையிலும் தொடங்கிதான் எழுதப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்துகின்றன. எனவே இந்த கண்டுபிடிப்பானது ஒரு புதிய வாயிலை திறந்துள்ளது. இன்றைய அறிவிப்பானது ஒரு புதிய ஆய்வுக்கான அடித்தளம் என்று தான் நாம் கருத வேண்டும். ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் அ நியூ டைப் ஆஃப் ரிசர்ச். எனவே இன்று முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பானது மிகவும் முக்கியமான சில வினாக்களை எழுப்பியுள்ளது. எனவே நாம் இதை கூடுதலாக ஆய்வு செய்தால் இன்னும் தமிழ்நாட்டினுடைய, இந்தியாவினுடைய வரலாற்றை இன்னும் நாம் விரிவாக எழுத முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.